காரைக்கால் நகரின் நடுவில் காரைக்கால் அம்மையார் ஆலயம் அமைந்துள்ளது. காரைக்காலின் முக்கிய சாலையாகிய பாரதியார் வீதியில் கிழக்கு முகமாக இவ்வாலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் மூலவராக நின்ற கோலத்தில் காரைக்கால் அம்மையார் திருவணைய புனிதவதியாக நின்று அருள்பாலிக்கின்றார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் காரைக்கால் ஊர் பெயரை முதலில் இலக்கியத்தில் பதிவு செய்து ஆவணப்படுத்தியவர் காரைக்கால் அம்மையாரே. முழுமுதற் கடவுளாம் சிவபெருமான் மீது முதல் இலக்கியங்கள் பாடிய சிறப்பும் பெருமையும் அம்மையாருக்கே உண்டு. சைவத்தமிழ் இலக்கிய மரபை தோற்றுவித்த பெருமையும் காரைக்கால் அம்மையாரே சேரும். சைவ சான்றோர்களால் தமிழ் வேதம் என போற்றப்படுபவை 12 திருமுறைகள் ஆகும். அவற்றை பாடியவர் 27 சிவஞானியர் ஆவர். அவர்களுள் ஒரே ஒரு பெண் ஞானி காரைக்கால் அம்மையார் என்பது வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய செய்தியாகும். அம்மையார் சிவபெருமானை பாட்டுடை பொருளாக கொண்டு அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள் என்று 3 இலக்கியங்களை படைத்துள்ளார். இம்3 இலக்கிய வகைகளும் அம்மையாருக்கு முன் தமிழில் இல்லை என சொல்வதும் உண்டு. சிவ ஆலயங்களில், அதாவது கோவில் பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். அதில் 62 பேர் நின்ற நிலையில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பதை நாம் காணலாம். அதில் ஒரு நாயன்மார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் நின்று தரிசனம் அளிப்பார். அவர்தான் காரைக்கால் அம்மையார் ஆவார். அம்மையாருக்கு அவர் தோன்றிய காரைக்கால் திருத்தலத்தில் மட்டுமே தனி கோயில் உள்ளது. அம்மையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கற்புக்கரசி காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் 2 முறை மாங்கனிகள் கேட்டு பெற்றது ஓர் அதிசயம். அப்பெருமானிடம் பேய் உருவம் வேண்டி கேட்டதும் ஓர் அதிசயம். கைலை மலையை தலைகீழாக கடந்ததும் ஓர் அதிசயம். சிவபெருமானை சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பெற்றதும் ஓர் அதிசயம். திருவலாங்காட்டில் திருத்தாண்டவம் ஆடும் ஈசன் அருகில் அமர்ந்து பாடும் பேரும் பெற்றதும் ஓர் அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயங்களை வியந்தே அடியார்கள் காரைக்கால் அம்மையாரை மிகவும் கொண்டாடி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அற்புதமான தெய்வீக கவியாகவும் என்பது கூடுதல் சிறப்பாகும். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் முதலில் தான் பிறந்த காரைக்கால் ஊர் பெயரே உலகுக்கு முதலில் அடையாளம் காட்டியவர் அம்மையாரே. ஸ்ரீ புனிதவதியார் எனும் காரைக்கால் அம்மையார் ஆலயம் 63 நாயன்மார்களிலே அமர்ந்த நிலையை கொண்டவர் காரைக்கால் அம்மையார். அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கே உணவளித்த பெருமை இந்த காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. இங்கே அன்னபூரணி வடிவமாக இருந்து ஊரில் பசிப்பிணியை போக்குவதாக ஐதீகமாக உள்ளது. ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று மாங்கனி திருவிழா இங்கே கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த நாளில் சிவபெருமான் இங்கே உணவு சாப்பிட்டதா பாவித்து விழா நடத்தப்படுகிறது. ஆதி காலத்தில் 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த புனிதவதியார். இவருடைய தாய் தந்தையர் பெயர் தனதத்தர் தர்மாவதியின் பேர். வணிக குலத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமையால் சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதத்தன்மை அதிகமாக இருக்கிறதைக் கண்டு புனிதவதியார் என பெயரிட்டு பெரும் பெருப்போடு வளர்த்து வந்தார்கள். காலப்போக்கில் நாகப்பட்டினத்தில் பரமதத்தர் என்கின்ற வணிகருக்கு மனம் முடித்து வைக்கிறாங்க. அதில் ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டோம், பொண்ணை பிரிய மனசு இல்லாமல் இங்கேயே அவளுக்கு வீடு கட்டி கொடுத்து வியாபார ஸ்தலம் அமைச்சு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாங்க, மாங்கனிகளை கொண்டு வந்து அவருடைய கடைக்கு அவரை பார்க்க வரும்போது வியாபார நிமித்தமாக அவர்களை அனுப்பிட்டு அந்த 2 மாங்கனிகளை அம்மையாருடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது சமையல்லாம் பண்ணிட்டு இருந்த காரைக்கால் அம்மையார் அடியார் வேஷத்தில் வந்த சிவபெருமானை அமரச் செஞ்சு கொஞ்ச நாள் பொறுங்கோ, சமையல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லும்போது அது வரைக்கும் தாங்காதுமா, நான் ரொம்ப வயோதிக நிலையில் இருக்கேன், என்னால் பசி பிணி பொறுக்க முடியல, இருக்கிறத கொடுன்னு கேட்கும்போது சாதம் ஒண்டி தான் வடிச்சிருந்தா அந்த சாதத்தை போட்டு தயிரை பிசைஞ்சு வந்திருந்த மாங்கனிகளை ஒன்று அவருக்கு உணவாக அளித்தா. அந்த நாள் தான் இந்த மாங்கனி திருவிழாவை கொண்டாடுறோம். அதன் பிறகு கணவர் வந்த உடனே உணவு பரிமாறும்போது ஒரு மாங்கனியை சாப்பிட போடுறா. அது சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப
அதிசுவையாக இருக்கே, 2 பழம் இருந்ததே, அதில் இன்னொன்றையும் கொண்டு வான்னு கேட்கும்போது, இப்படி விரும்பி கேட்கும்போது நம்ம இல்லைன்னு எப்படி சொல்கிறதுன்னு பூஜை அறையில் போய் இறைவனை நினைக்கும்போது ஒரு கனி வருது. அந்த கனியை கொண்டு போய் அவருக்கு சாப்பிட கொடுக்கும்போது அது அமிர்தத்துக்கு ஈடாக இருக்குது. கணவர் கேட்குறார், முன்பு வந்த கனியை விட இது அதிமதுர கனியாக இருக்கே, இது என்னன்னு கேட்கும்போது நடந்த விவரங்களை எல்லாம் புனிதவதியார் சொல்கிறார். அதை கேட்டோன்னே அவர் அப்படியா, அப்படின்னா வரவை பார்ப்போம் இன்னொரு கனியன்னு கேட்கும்போது இறைவனிடத்தில் அம்மை வேண்டுகிறாள். இன்னொரு கனி வருது. கண்ட நாளைக்கும் அது மறைஞ்சு போய்டுறது. அதை பார்த்த உடனே கணவனானவருக்கு அதுக்கு மேலே தெய்வசக்தி நிறைஞ்ச பெண்ணாக இருக்கா, இவளிடத்துல நாம் குடும்பம் நடத்துவதுங்கிறது இயல்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வாணிப நிமித்தமாக வெளியில் செல்கிறேன்னு சொல்லிட்டு கடல் கடந்து சென்று வியாபாரம் பெருக செய்து குலசேகரப்பட்டினம்னு மதுரை பக்கத்தில் வேறொரு மனம் புரிஞ்சுட்டுருக்கார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவளுக்கு இவள் ஞாபகமாகவே புனிதவதியார் என பெயரிட்டு வளர்த்து வராங்க. இவளுடைய உறவினர்கள்லாம் அங்கே சென்றவர்கள்லாம் இவள் அப்பா அம்மாட்ட சொல்கிறா, உங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வேறு கல்யாணம் பண்ணி குழந்தைகளோடு இருக்கார், இவளையும் அங்கே கொண்டு விடணும்னு சொல்லும்போது அழிச்சின்னு போகிறாங்க. இவள் வரது தெரிஞ்சோடனே பரமதத்தர் என்ன பண்ணுறார், மனைவி குழந்தைகளோட வணங்கி சுற்றி நமஸ்கரிக்கிறார். அங்கே இருக்கிற வாழ்ட்டெல்லாம் நடந்த விஷயத்தில் சொல்லி என்னுடைய குலதெய்வமாக பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் உடனே இறைவனிடத்தில் தனக்கு உடல் வேண்டாம்னு சொல்லி அங்கம் உதிர வேண்டினாள். அரூப நிலை அடைஞ்சாள். அதன் பிறகு அரூப நிலையோட கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானிடத்திலே தனக்கு முக்தி அளிக்க வேண்டுகிறாள். சிவபெருமானம் பிறவி எடுத்தமையால் திருவாலங்காட்டுக்கு வா, உனக்கு முக்தி தரேன்னு சொல்லி திருவாலங்காட்டில் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு முக்தி கொடுத்தார். அதனால் தான் பங்குனி சுவாதி அன்று ஐக்கிய விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதலாக கைலாயம் சென்ற மனித உருவாக புனிதவதியார் தான் சென்றிருக்கிறார். சிவபெருமானை அம்மையார்னு கூப்பிட்டதுனால காரைக்கால் அம்மையார் என்ற பெயரோடு சிறப்போடு இங்கே அருள் பாலிச்சுருக்காங்க. இந்த கோயிலானது பிரசித்தி பெற்ற கோயில். இந்து சமய நிறுவனங்கள் துறைக்கு உட்பட்ட கோயில். இந்த ஸ்ரீ கைலாசநாதர் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் வகைராவில் இந்த ஆலயமானது உள்ளது. இக்கோயிலை பொறுத்த வரைக்கும் 2 திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேரோட்ட நிகழ்ச்சியானது மார்ச் மாதத்தில் நடைபெறும். ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா நடைபெறும். இந்து சமய நிறுவனங்கள் துறை சார்பாக இந்த நிர்வாகமானது மிக சிறப்பான மக்களுக்கான ஏற்பாடு அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமானது சந்திர தீர்த்தம்ங்கிற ஒரு குளமான கீழ் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவில் 3.5 கோடி ரூபாய் செலவில் அந்த தீர்த்தமானது அமைக்கப்பட்டு அந்த சந்திர தீர்த்தத்தில் இறைவனை வணங்கி வழிபட்டு செய்பவர்கள் சந்திரன் சிறப்படைஞ்சதாக சோமநாதருக்கான உள்ள ஆலயம் அந்த பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தை சுற்றி உள்ள குளத்தில் மக்கள் காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் சேர்ந்து எல்லா மக்களும் அனைத்து சமய மக்களும் இதில் ஒருமைப்பாட்டோடு நடக்கிறதுக்கான காரைக்கால் பிரசித்தி பெற்ற இடம். அந்த குளத்தை பார்த்தாவே தெரியும், எல்லா சமய மக்களும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த திருவிழா காலங்களில் காவல்துறையானது மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு நமக்கு அடிப்படை வசதிகளான நீர் கழிப்பறை அத்தனையும் கோயில் நிர்வாகம் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அன்னதானமானது இந்த அம்மையார் கோயிலில் தினசரி அன்னதானமானது நடந்து கொண்டிருக்குது. அன்னதானத்துக்கான ஒரு பகுதியானது கோயிலில் தெற்கு பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. அதில் அன்னதானம் தினசரி அன்னதானம் நடைபெறுகிறது. அதுமாரி கைலாசநாதர் கோயிலும் மிக சிறப்பு வாய்ந்த கோயிலானது. அதில் பிச்சாடன மூர்த்தி தான் அதில் மிக சிறப்பு வாய்ந்தவர். அவர் இறைவன்கிட்ட பிச்சை எடுக்கிறதா பிச்சை எடுத்துகிற பிச்சாடன மூர்த்திங்கிற பேரோட வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த மாங்கனி திருவிழாவும் காரைக்காலில் சிறப்பு வாய்ந்தது, உலக புகழ்பெற்றது. இந்தமாதிரி காரைக்காலில் உள்ள மாங்கனி திருவிழா மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் திருவிழா கிடையாது. பிச்சாடன மூர்த்தி சிறப்பு வாய்ந்தவருங்கிறதுக்காக பவழக்கால் சக்கரத்தில் வளம் வர்றதை பார்த்தாவே தெரியும்.
வீதிகளிலும் வலம் வந்து அவர் நிறைவு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் அமுது படையல் இருக்குது, அதுக்கப்புறம் வெள்ளச்சாத்தி புறப்பாடு, அனைத்து நிகழ்வுகளையும் கோயில் நிர்வாகமானது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா நிகழ்வுகளும் மிக திட்டமிட்டபடி குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிறது காரைக்காலில் வந்து சிறப்பு வாய்ந்தது. காரைக்கால் எல்லாத்துக்கும் சிறப்பு வாய்ந்தது போல் இந்த பிச்சாடன மூர்த்திக்கான சிறப்பு வழிபாடும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இது புதுச்சேரியோட இந்து சமய நிறுவனங்கள் துறைக்கு உட்பட்ட கோயிலாகும். புதுச்சேரி அரசானது சுற்றுலாத்துறையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த முக்கியமான பங்கில் வந்து காரைக்கால் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. காரைக்கால் என்றாவே முதல்ல தெரிகிறது காரைக்காலோட அம்மையார் கோயில், அடுத்து கைலாசநாதர் கோயில். இப்போ அதுக்கப்புறம் காரைக்காலுக்கு பீச்சுக்கான இது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த படகுத்துறை அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை சுற்றி காரைக்காலை சுற்றி நிறைய கோயில்கள், முக்கியமாக அம்பகரத்தூர் பத்திரகாளியம்மன் கோயில், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் அத்தனையும் வந்து டூரிசம் காரைக்காலில் வந்து பார்க்கறதுக்கான மதம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் பீச்சு மற்ற எல்லா விதத்திலையும் டூரிசம் வளருவதற்கான இடம் காரைக்கால். அது இன்னும் புதுச்சேரி அரசானது கவனம் செலுத்தி புதுச்சேரியில் வந்து சுற்றுலாத்துறையில் வளர்ச்சியில் எங்களுக்கு காரைக்கால் பங்களிப்பு நிறைய இருக்குது. அதில் அதிகம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி சுற்றுலாவுக்கான வளர்ச்சிக்கான சில நிகழ்வுகளை பீச் ரோட்டில் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இப்போ புதுச்சேரியை நோக்கி பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சுற்றுலாத்துறையானது காரைக்கால் மீது மிக கவனம் செலுத்தி கேட்கின்ற அனைத்தும் செய்து கொடுக்கும்போது மக்களுடைய வருகையானது மிக அதிகமாக ஆகும். எனவே புதுச்சேரி அரசானது சுற்றுலாத்துறையின் மிக கூடுதல் கவனம் செலுத்தி தேவையான அனைத்து வசதிகளையும் பொதுமக்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என இக்கோரிக்கையாக வைக்கின்றேன். காரைக்கால்லேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம், நான் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் புனிதவதியார் என்று அழைக்கக்கூடிய தென்னக இசையின் தாய் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய திருக்குளம். நீங்கள் இந்த ஆம்பியன்ஸை சுற்றி நிற்கிறத பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு பார்க்கில் நின்று பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆனால் இது ஒரு அழகான பார்க் மாதிரி அமைந்த காரைக்கால் அம்மையாரினுடைய ஆலயத்தின் திருக்குளம். சில பல வருடங்களுக்கு முன் ரொம்ப பாழடைஞ்சி பல கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலெலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த குளம் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு 2 நிமிஷம் நிற்கக்கூட மாட்டீங்க. அப்படி ஒரு பாழடைந்து இருந்த ஒரு குளத்தை திடீர்னு ஒரு மத்திய அரசினுடைய ஒரு நிதியின் மூலமாக இதை வந்து டெவலப் பண்ணாங்க, அழகாக அமைச்சாங்க. இப்போ என்னன்னா நிறையா பேர் வெளியூர்லேருந்து போகிறவங்க இந்த குளத்தை நின்று பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குளம் நம்ம ஊரில் இருக்காதான்னு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த அழகான ஒரு குளம் அமைந்திருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பாழடைந்த கோவில்களையெல்லாம் நீங்கள் புனரமைப்பு செஞ்சால் இப்படி அழகாகுன்றதுக்கு எங்களுடைய காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய இந்த திருக்குளம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா அழகழகான பெரிய பெரிய வண்ண மீன்கள்லாம் இருக்குது. இதை நான் என்னுடைய சின்ன வயசில் என்சிசி கேம்பில் போயிருந்தப்போ அமிர்தசரஸ் பொற்கோயிலில் அழகாக இவ்வளோ கலரான மீன்லாம் இருக்கு அப்படின்னு நான் ஒரு ஆசையாக பார்த்த விஷயம் இன்றைக்கி எங்கள் ஊர்லேயே இருக்குது இந்த திருக்குளத்தில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களும் உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் இருக்க குளங்களையெல்லாம் இது போன்ற ஒரு அழகுபடுத்தினாலே இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் மாலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து வாக்கிங் போகிறாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாக்கிங் உடற்பயிற்சியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள், இது நேர் எய்த்தாப்பில் ஒரு கைலாசநாதர் ஆலயம் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயம் இருக்குது. இதனுடைய வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாளினுடைய ஆலயம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வைணவம் சைவம் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஆன்மீக ஒரு இறை வழிபாட்டோடு அமைந்த ஒரு வாக்கிங்காகவும் இருக்கும் மக்களுக்கு.
இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுடைய காரைக்கால் புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியம் ரீச் ஆகிறதுக்காக சொல்கிறதுக்காக தான் நான் எங்கள் ஊரை பற்றி பெருமைகளை சொல்லும்பொழுது இந்த திருக்குளத்தில் எடுத்ததுனால இந்த திருக்குளத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் 1500 வருஷங்களுக்கு முன்பு நட்டப்பாடை இந்தலப்பண்ணு 2 ராகங்களை இறைவனை வழிபடுறதுக்காக முதல்ல அவங்க வந்து அற்புத திருவந்தாதி திருவரட்டை மணிமாலையை எழுதியிருக்காங்க. எழுதுகிறப்ப இறைவனை பார்த்து எழுதுகிறப்ப பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன் அப்படின்னு வார்த்தையாக இருந்தால் அதை எப்படி மற்றவங்க மனமுருகி பாட முடியும்? அப்போ இதை நம்ம இசை வடிவமாக்கினா என்னான்னு சொல்லிட்டு தான் 1500 வருஷங்களுக்கு முன்பு காரைக்கால் அம்மையார் 2 ராகங்களை தோட்டி வச்சு அந்த ராகங்களுடைய லட்சணங்கள் என்ன, சுரம்லாம் இதுக்கு வரணும், இந்த பாடலை நீங்கள் இந்த ராகத்தில் பாடணும்னு எழுதி வச்சதுனால தான் மதர் ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக், அதாவது தென்னக இசைகளுக்கெல்லாம் இவங்க தாய் அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழ் மாநாடில் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு பின் இதை அறிவித்தாங்க. தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் இசையின் தாய் காரைக்கால் அம்மையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை அறிவித்தாங்க தமிழ் மாநாட்டில். அந்த அறிவிப்பு உங்களுக்கு இன்றைக்கி போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். தங்க நாற்கரை சாலை மூலமாக உலகத்தையெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டில் அப்படியே வச்சு எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் எல்லா ஊருக்கும் போகணும்னு ஒரு அற்புதமான திட்டங்களை எல்லாம் அந்த சாலைகள்லாம் அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த ஊர் சென்னையில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து இந்த புனிதவதியார் பிறந்த இந்த புனித மண்ணை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போகணும். இந்த ஊருக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்புகள்லாம் நிறையா இருக்குது. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் விரும்பக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய புனித தலமான நாகூர் இருக்குது. மிகப்பெரிய கிறிஸ்துவ மக்களின் புனித தலமான வேளாங்கண்ணி இருக்குது. அப்புறம் எல்லா மக்களும் ராசி பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நட்சத்திரங்களை தெரியுதோ தெரியலையோ, சனீஸ்வர பகவான் சொன்னால் ஒவ்வொரு சனி பயிற்சியிலும் குரு பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு விசேஷமாகட்டும் இங்கே வந்து சனி பகவானை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோடு இல்லாமல் நவக்கிரக தலங்கள் நிறைய தலங்கள் இந்த காரைக்காலை சுற்றி இருக்குது. கும்பகோணம் காரைக்கால் எப்படி கோவில் நகரம்னு சொன்னால் கும்பகோணமோ அது மாதிரி ஒரு கோவில் நகரம்னு சொன்னாலும் எங்களுடைய காரைக்காலும் ஒரு அற்புதமான கோவில் நகரம் தான். இப்போயே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கிட்ட நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த குளத்துக்கு சொந்தக்காரர் சோமநாதர் புனிதவதியார் காரைக்கால் அம்மையாரோட ஆலயம். இந்த குளத்துக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் புனிதவதியாருக்கு காட்சி தந்த கைலாசநாதரோட கோவில் இருக்குது. இந்த குளத்தினுடைய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள், கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பெரிய வைணவ தலங்களில் பார்க்கக்கூடிய அளவு படுத்த படுக்கையில் அந்த அற்புதமான ஒரு பெருமாள் ஆலயம் இருக்குது. இவ்வளோ ஒரு சின்ன ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே சைவம் வைணவம் கலந்த இத்தனை ஆலயம் இருக்குன்னா எங்கள் ஊரில் எண்ணற்ற ஆலயம் இருக்கும். எங்கள் ஊரில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால் திருமலைராஜன் பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 108 குளம் 108 கோவில் 108 கோவில் இருக்குன்னா 108 கோவில்லையும் 108 குளம் இருக்கிறது எங்கள் ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த விஷயம்லாம் மக்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது. எங்கள் ஊரில் யாரை கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, ஆமாம் நம்ம ஊர் திருப்பட்டினத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் எதுக்கு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கோவிலையும் ஒரு குளம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் கோவிலினுடைய குளம் அப்படின்னு கண்டிப்பாக நாம் அந்த நீர்நிலையை அழிக்காமல் இருப்போம். எது எப்படியோ நீங்கள் ஆன்மீகமாக நினச்சாலும் சரி, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சின்ன ஒரு குட்டியான கிராமம் அந்த திருமலராஜன் பட்டினம். அந்த திருமலராஜன் பட்டினத்தில் 108 குளமும் 108 அந்த கோவில்களுக்கான 108 குளமும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். மற்ற ஊர்களில் இருக்கான்றதை அதை நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் ஊரை பற்றி கேட்குறப்ப நாங்கள் வந்து எங்கள் ஊருடைய பெருமையை சொல்கிறப்ப நான் எங்களுடைய காரைக்காலுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஊராக இருக்கக்கூடிய திருமலராஜன் பட்டினத்தை பற்றி சொன்னேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ 63 நாயன்மார்களில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை பெற்றவர் எங்களுடைய இந்த மண்ணில் பிறந்த புனிதவதியார் காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே அந்த ஒரு பெருமை சேரும். அவர் ஒரு அற்புதமான ஒரு பெண் புலவர். அவருடைய பயபக்தியினால் இறைவன் வந்து அவருடைய மற்ற திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா பிள்ளைக்கரியை கேட்டிருப்பார். அது மாதிரி வந்து கண்ணப்ப நாயனார்கிட்ட போய் ஒரு திருவிளையாடல் செஞ்சுருக்கிறாரு. அது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் சிவபெருமான் வந்து அந்த திருவிளையாடலினுடைய அந்த கிளைமேக்ஸில் எஸ்கேப் ஆகிடுவார். நம்ம வந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த பிள்ளைக்கறியெல்லாம் அவர் சாப்பிட்டதாலாம் வரலாறு கிடையாது. பிள்ளைக்கறியை கேட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சி அந்த வரலாற்றை வந்து அந்த புராணத்தை தன்னோட மூலமாக அந்த திருவிளையாடல் நிகழ்த்திருப்பார். ஆனால் இந்த புனித பூமியில் மட்டுமே உலகையாளும் ஈசன் இந்த ஊர் அப்படியே சுற்றி வந்து ஒரு சிவனடியார் வேஷத்தில் ஒரு பிச்சைக்காரனாக தன்னை வந்து மாற்றிக்கிட்டு இந்த ஊரில் அப்படியே வந்து காரைக்கால் அம்மையாருடைய வீட்டில் போய் பிச்சை கேட்டு அவர் அளித்த தயிர் அன்னத்தையும் மாங்கனியையும் முழுக்க வயிறார அமர்ந்து சாப்பிட்டு சென்றதான ஒரு வரலாறு. அப்படின்னு பார்க்கும்போது வருடத்தில் ஒரு நாள் உலகாலும் ஈசன் எங்கள் ஊர் தெருக்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு.
சுற்றி முடிஞ்சு மாலை நேரத்தில் புனிதவதியார் வீடாக கருதக்கூடிய இந்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அமுது படையல் என்று நடக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த நேரத்தில் இறைவன் ஈசன் வந்து புனிதவதியார் பரிமாறக்கூடிய உணவை சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம். அதனால் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த நாட்களில் நம்மளுடைய காரைக்கால் அம்மையாரினுடைய மாங்கனி திருவிழா நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் இந்த புனிதவதியாரின் இல்லத்தில் சாப்பிடும் அந்த நாளில் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து நீங்களும் வயிறார இங்கே அளிக்கக்கூடிய அன்னதானத்தில் பங்கு பெற்று இறைவனோடு நீங்களும் சாப்பிட்ட ஒரு பெருமையை அடையணும். இது எல்லாத்துக்கு மேலே நாங்கள் சொல்லலை, மற்றவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாக்களுக்கு வரக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த புனிதவதியாரின் வீட்டுக்கு வருவதற்காக ஈசன் பவளக்கால் விமானத்தில் பிஷாடனர் கோலத்தில் அவர் வரும்பொழுது ஊரெங்கும் மாங்கனிகளை இறைப்பாங்க. அப்படி மாங்கனிகளை இறக்கும்போது அந்த மாங்கனிகளை பிடிச்சிட்டு போய் அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமானவர்கள், திருமணமாகி சில பல வருடங்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அந்த மாங்கனியை உண்டு விட்டு அடுத்த வருஷம் மாங்கனி திருவிழாவுக்கு வரும்போது கை குழந்தையோட எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அது அவங்க சொன்ன உண்மை. இந்த மாங்கனியை வந்து நாங்கள் பிரசாதமாக கொண்டு, இதுமாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றப்போ ஒரு நண்பர் சொல்ல கேட்டு இந்த பிஷாடனமூர்த்தி பவளக்கால் விமானத்தில் இறக்கக்கூடிய அந்த மாங்கனியை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு, அதனால் அந்த குழந்தையோடு நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு எங்களுடைய இந்த புனித பூமி காரைக்காலுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முறை இந்த காரைக்கால், ஏன்னா எங்கள் காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு பக்கத்து வீடு தான், நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு முறை ஒருத்தவங்க பெரிய ஒரு திராசை எடுத்துகிட்டு வந்து எடைக்கு எடை சர்க்கரையை வந்து தானமாக கொடுத்தாங்க. இந்த சர்க்கரையை தானமாக தருவது நிறையா கோவில்களில் நானே பார்த்துருக்கேன். கேரளாவில் ஏதோ ஒரு கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் கூட அந்த மாதிரி எடைக்கு எடையை தருவாங்க. ஆனால் காரைக்கால் அம்மையார் கோவிலில் அது மாதிரி ஒருத்தவங்க தர்றாங்களே, இதுன்னு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர் என்ன இதுன்னு விசாரித்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு தகவல், இந்த காரைக்கால் அம்மையார் அம்மா சிவனே தாயே என்று அழைத்த இந்த காரைக்கால் அம்மையார் வந்து தனக்கு இந்த அழகான உருவம் வேணாம், என்னை எலும்பு உருவமாக்கிடு, ஒரு எலும்பு கூட பேய் மாதிரி ஆக்கிடு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டி விரும்பி அந்த கோலத்தில் இருந்தாங்க. என்புரு கொண்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் யதார்த்தமாக வேண்டிக்கிட்டோம், அவங்க ஒரு என்புருவாக இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட வேண்டுனா இந்த வியாதி குணமாகும்னு சொல்லிட்டு தங்களுடைய வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததாகவும் எலும்புருக்கி நோய் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய் இருந்ததை காரைக்கால் அம்மையார்கிட்ட நாங்கள் வேண்டினப்ப அவங்களுக்கு வந்து படிப்படியாக அது நல்ல குணமாக, ஏன்னா க்யூரே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க படிப்படியாக குணமாகிட்டாங்க. அதனால தான் அவங்களை அழைச்சிட்டு வந்து எடைக்கு எடை நாங்கள் சர்க்கரை கொடுத்தோன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அது உள்ளூரில் இருக்கிறத பற்றி நமக்கு அற்புதமான விஷயங்கள் நமக்கு தெரியாது, பிறர்கள் சொல்லும் பொழுது கேட்குறப்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த குளம் பேர் எல்லாருக்கும் காரைக்கால் மக்களையே கேட்டிங்கனாலே திருக்குளம்னு சொல்லுவாங்க, இல்லை குளம்னு சொல்லுவாங்க, அம்மையார் கோவில் குளம்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேர் சந்திர புஷ்கரணி. என்ன சந்திர புஷ்கரணின்னு இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, சந்திரன் 3 இருக்கு இல்லையா, இந்த சந்திரன் ஒரு சாபத்தினால அவருக்கு வந்து தன்னுடைய பொலிவெல்லாம் உனக்கு இழந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அந்த சாபத்தில் சுத்தமாக சந்திரன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அழகான ஒரு முகம் தான், சந்திரன் மாதிரி அழகாக இருக்காரு, வாட்டிய மூன் ஃபேஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்பேற்பட்ட சந்திரனுக்கே பொலிவிழந்து கருப்பாக போய் அவர் உருக்குலைஞ்சு போயிறார். அப்படியாப்பட்ட சந்திரன் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி குளித்து நம்மளுடைய இந்த புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் கோவில் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்தில் வழிபட்ட பிறகு அவருக்கு மீண்டும் பொலிவு கிடைத்ததனால் சந்திர புஷ்கரணி, சந்திர தீர்த்தம் என்று இந்த குளத்தை சொல்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாதம் பங்குனி தேர் திருவிழாவின் பொழுது நடக்கக்கூடிய அந்த தீர்த்த வாரியில் நிறையா உள்ளூர் மக்கள் இல்லாமல் வெளியூரில் உள்ளவங்களும் இந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த குளத்தில் இறங்கலாம். ஏன்னா மற்ற நாளில் நீங்கள் வந்து பாதுகாப்பு கருதி தண்ணியிலெல்லாம் நீங்கள் இறங்கக்கூடாது. அந்த சந்திர தீர்த்தம் அன்னைக்கு வந்தீங்கன்னா தீர்த்தவாரி நடக்கும்பொழுது இதுலேருந்து ஒரு பிடி தண்ணீர் எடுத்து எல்லாருமே தலைக்கு தெளிச்சிக்கும்பொழுது அவங்களுக்கு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகள் மறைந்து தானும் ஒரு சந்திரன் பொலிவு பெற்ற மாதிரி நாமளும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் விரும்பி வந்து இந்த குளத்தில் புனித நீர் அந்த தீர்த்தவாரி அன்னைக்கு வந்து தன்னுடைய தலைகளில் அந்த தீர்த்தத்தை தெளிச்சிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் இந்த நம்மளுடைய இந்த தொலைக்காட்சி வாயிலாக உலக மக்கள் முழுவதும் சென்றடையணுன்ற ஒரு ஆசையோடு காரைக்கால் மண்ணின் மைந்தனாக இங்கே பிறந்து இங்கே இருக்கக்கூடிய காரைக்கால் பொது மருத்துவமனையில் பிறந்து வளர்ந்த ஒரு மண்ணின் மைந்தனாக எங்களுடைய ஊர் பெருமையில் 1000 கோடானு கோடி பெருமைகளில் கொஞ்சத்தை உங்களிடையே சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பகுதியில் கிராஸ் பண்ணும்பொழுது குறிப்பாக கலைத்துறையில் இருந்தவங்களாக இருந்தால் காரைக்கால் அம்மையாரை நினச்சிக்கிட்டு வாங்க. இல்லாட்டி சிவ தரிசனத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு சிவனடியார் மாதிரி இருந்தோன்னா சந்திரனுக்கே பொலிவு தந்த சோமநாதர் கோவில் இருக்குன்னு வாங்க. அடுத்ததாக காரைக்கால் அம்மையார் புனிதவதியாரினுடைய இல்லத்தில் இன்றைய மதிய உணவை சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு
பிச்சை கோலத்தில் இந்த ஊரில் நடந்து வந்து புனிதவதியார் இல்லத்தில் ஒரு நாள் அமர்ந்து முழுமையாக வயிறார சாப்பிட்டு சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கார் சிவபெருமான். அத்தகைய பேர் பெற்ற இந்த ஊரில் இன்னொரு இந்த எங்கள் ஊருக்கு ஒரு பெருமை சொல்லுவாங்க. இங்கே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இல்லாததற்கான பல காரணங்கள், பல பாடல்களை பாடக்கூடிய அடியார்கள் சிவனடியார்கள் எல்லாருமே இந்த காரைக்காலினுடைய பார்டரில் வந்துட்டு இது புனிதவதியார் பிறந்து சிவனை காண தன்னுடைய பாதம் வந்து சிவன் நடமாடிய இடத்துல தன்னுடைய பாதம் படக்கூடாதுன்னு தலைக்கீழ நடந்து போன புனிதவதியார் வாழ்ந்த இடம், இங்கே நம்மளுடைய பாதத்தை வைக்க நமக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்கி அவர் போய் இந்த ஊரினுடைய வேறுபுறமாக போய் அந்த தருமபுரத்தில் அவர் வந்து பாட்டு பாடினதாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் அந்த ஊருக்கு கூட யாழ்முறிநாதர்னு சொல்லிட்டு அந்த சிவனுக்கு பேர் திருத்தருமபுரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் எங்கள் ஊரில் இருக்குது. இது மாதிரி நான் சொன்ன நிறைய வரலாறு சொன்னேன். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் காரைக்காலினுடைய புதிய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பார்வதீஸ்வரன் கோவில் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் வருடத்தில் தொடர்ந்து ஒரு வார காலங்கள் மாலை நேரத்தில் மிகச்சரியாக சூரிய ஒளி அங்கே இருக்கக்கூடிய சிவன் மீது படும்படி அவங்க அந்த காலத்தில் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். சூரிய ஒளி குறிப்பிட்ட மாதத்தின் குறிப்பிட்ட நாள் ஒரு வார காலம் தொடர்ந்து இத்தனை மணிக்கு வந்து அந்த சூரிய ஒளியானது அந்த சிவன் மேலே படும். அந்த ஒரு வார காலமும் கரெக்டாக அந்த சூரிய ஒளி படும் நேரத்தில் ஒரு அற்புதமான பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார்கள். மிகச்சரியான அந்த எந்த நாள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாததுனால நினைவில் இல்லாத காரணத்தினால அந்த தேதியை சொல்ல. ஆனால் வருடத்தில் ஒரு 5 முதல் 10 நாட்கள் சூரிய ஒளி அந்த சிவன் மேல் படும். அது போன்ற அற்புதமான ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான புனித பூமி, புண்ணிய பூமி, புனிதவதியார் பிறந்த பூமி இந்த காரைக்காலுக்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்து, ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரை பற்றி சொன்னாலே சில விஷயங்கள் காரைக்காலா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்ததுனால அவர்களுடைய கண்ணோட்டம் வேறு. ஆனால் எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு அழகான ஆன்மீகமான புனித பூமி, அமைதியான பூமி. இங்கே இல்லாததே இல்லைன்னு வச்சுங்களேன். மெடிக்கல் காலேஜ் இருக்குது, துறைமுகம் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு அத்தியாவசியமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்குது. காரைக்கால் அம்மையாரை அந்த தியான மண்டபத்தில் அவங்க தரிசனம் செய்யும் வகையில் இந்த குளத்துக்கு பக்கத்தில் அற்புதமான ஒரு தியான மண்டபத்தோடு கூடிய காரைக்கால் அம்மையாரினுடைய சிலையையும் நிறுவ வேண்டும் என்று காரைக்கால் மக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு அனைவரும் காரைக்காலுக்கு வர உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். காரைக்காலில் நான் 25 வருஷமாக இருக்கிறேன். இது வந்து காரைக்கால் வந்து ஒரு புனித நகரம். இங்கே ஆன்மீகம் நிறையா இது இருக்குது, சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இது இருக்குது. திருநள்ளாறு, காரைக்கால் அம்மையார், கைலாசநாதர் கோயில் எல்லாம் பக்கத்தில் வந்து நாகூர் இருக்குது, உங்களுக்கு வேளாங்கண்ணி எல்லாமே இருக்குது. 3 மதத்துக்குமே இங்கே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 3 மதத்தில் இருக்கவங்களும் எல்லாமே இருக்காங்க. இங்கே சுற்றி பார்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சு ஒரு அருமையான இடம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் இருந்து 63 நாயன்மார்களில் கீழே உட்காந்த மாதிரி இருப்பாங்க, அமர்ந்த குளத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் குளம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம். இங்கே வந்து ஒரு வாக்கிங், இங்கே வந்தால் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 சுற்று சுற்றுனா 1 கிலோமீட்டர் கணக்கு, 12 சுற்று நல்லா ரெகுலராக சுற்றிடுவோம். அதுமாதிரி உங்களுக்கு இது ஒரு அருமையான டூரிசம் பிளேஸு. இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. திருநள்ளாறு பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா மோர் தென் 2 lakhs பீப்புள்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க ஆவரேஜாக. அது சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நிறையவே கூட்டம் வரும். அங்கே நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் இங்கே காரைக்கால் அம்மையார் கோயில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ஜூலை ஆனி மாதத்தில் நல்லா மாங்கனி திருவிழா நடக்கும். அது அவசியம் எல்லாருமே கலந்துக்கலாம். அங்கே வந்து நிறைய இறையன் பக்தர்கள்லாம் வருவாங்க.